இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சாம்பார் பொடி. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கட்டி பெருங்காயம் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் தட்டி வச்ச பூண்டு சேர்த்து பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இனிமேல் எண்ணெய் விடாமல் எல்லா பொருளையும் ட்ரையாக வறுத்து எடுக்கணும். கடலைப்பருப்பு பாதி வறுப்பட்டதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா வறுத்தாச்சு. சீரகம் சேர்த்துப்போம். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். பட்டை உடம்புக்கு நல்லது, அதனால் நான் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளும் வறுத்து தனித்தனியாக கொட்டி வச்சாச்சு. இது நல்லா ஆறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோவை பார்க்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.